அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட சின்ன தங்கச்சியோட நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி இந்த மாப்பிள்ளை எல்லாம் வேணான்னு சொல்லி எங்க அப்பா என்னெல்லாம் பிரச்சனை பண்ணாங்கன்னா, முதல்ல இவங்க பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, நம்ம பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு சொல்லும்போது, எங்க அப்பா பெங்களூர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்ல இருந்தாரு. அப்போ நான் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு பேசிக்கலாம், என்ன வேலை செய்யறாங்க அப்படின்றத போல கேட்டு இருந்தாங்க. எலக்ட்ரிஷியன் வேலை தானே, சொந்தமாவான் இல்ல, ஒருத்தர்கிட்ட தான் வேலை செய்யறாங்க, பெங்களூர்ல தான் வேலை செய்யறாங்க. சரி, நான் வீட்டுக்கு வந்த பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு. உங்க அப்பா எதுவுமே கேட்கலமா, ஒத்துக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க. டிஸ்சார்ஜ் எல்லாம் ஆகிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து ஒரு வாரம் கழிச்சுதான் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்ட பிறகு வீட்டுல வந்ததும் கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டாரு, என்ன உங்களது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. நாளைக்கு நம்ம போலான்னு. என்னத்த போலாம், எதுவும் தேவை கிடையாது, போவேணாம். அவங்க சொந்தமா ஒன்னும் வேலை செய்யல, கூலிக்கு தானே வேலை செய்யறாங்க இன்னொருத்தர்கிட்ட, அப்படியெல்லாம் வேணாம். இந்த பொண்ணுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்கள பார்த்துதான் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்குன்னா நிறைய பணம் வச்சுனுங்கறியா அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது, பொண்ணை பார்த்து கட்டி போறவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் அந்த காலம், இப்பெல்லாம் அப்படி கிடையாது. வரவங்கள ஏன் இந்த போல வேணான்னு சொல்லணும் அப்படின்னு. நீ வா, நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. எங்க அம்மாவும் என்னுடைய தங்கச்சி கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த மாப்பிள்ளை நல்லபடியா பேசுறாங்க, நான் நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்ட்டு சொல்லி இருந்தாங்க. என்னோட தங்கச்சிக்கும் அது பிடிச்சிருந்துச்சு அவங்கள. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஊருக்கும் போயிருந்தாங்க, பக்கத்து ஊரு தான். போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு கூட எங்க அப்பா வீட்டுல சொன்னாங்க, அவங்க எலக்ட்ரிஷியன் ஒர்க்ல இருந்தா அவங்களுக்குன்னு ஒரு கார்டு இருக்கும், அந்த கார்டு கூட அவங்க கிட்ட கிடையாது, அதனால வேணாம், அந்த இடம் வேணாம், அது ரொம்ப வில்லேஜா இருக்குது, நான் தரமாட்டேன், உனக்கு வேணாம் இருமா, இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வருவாங்க இரு அப்படின்னா. என்னுடைய தங்கச்சி ஒத்துக்கல. இல்லப்பா, நான் இவங்களதான் கட்டிப்பேன், இல்லைன்னா எனக்கு இந்த கல்யாணம் பண்ணலன்னா எனக்கு வேற மாப்பிள்ளையும் வேணாம், யாருமே வீட்டுக்கும் வரக்கூடாதுன்னு போல சொல்லிடுச்சு. எங்க அப்பா என்ன நினைச்சாருன்னா, நம்மளோட செல்ல பொண்ணு இது, நம்ம எது சொன்னாலும் அது கேட்கும். ஏன்னா என்னுடைய தங்கச்சின்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனா முதல்ல என்னுடைய சின்ன தங்கச்சியை தான் பிடிக்காது. பொண்ணா பிறந்துடுச்சுன்னு 8 மாசம் அப்பா ஊருக்கே வராம இருந்தாராம். 8 மாசம் என் தங்கச்சி பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஊருக்கு வந்துட்டு அம்மா கிட்ட கேட்டு இருக்கிறாங்க, எங்க அது ஒண்ணு பிறந்துச்சு, அது எங்க இருக்குது அப்படின்னு. தொட்டில்ல தூங்கி இருக்கு அப்படின்ட்டு சொன்னதும் இப்ப போயிட்டு அப்பா பார்த்து இருக்கிறாங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தான் இவருக்கு என்னுடைய தங்கச்சி மேலேயே அன்பு வந்திருக்கு. அப்போல இருந்து இப்ப இந்த மாப்பிள்ளை பார்த்துட்டு போற வரைக்குமே அவ்வளோ பாசமாவே இருக்கு. நாங்கெல்லாம் ஏதாச்சும் கேட்டா கூட திட்டிடுவாரு அப்பா. ஆனா என்னுடைய சின்ன தங்கச்சி ஒரு சின்ன பொருள், இப்ப தொடப்பம் இது தேஞ்சு போச்சு பண்ணு, வாங்கிக்கலாமா அப்படின்னாங்க, அடுத்தது வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. அப்பா கால் செயின் அறுந்து போச்சுப்பா, கம்பல் இது ஆயிடுச்சுப்பா, உடனுக்குடனே எல்லாமே அது. ஆனா எங்க அம்மா சமையலுக்கே ஒரு பொருள் கேட்டா கூட அதை உடனே வாங்கி தர மாட்டாரு. அந்த மாதிரி என்னுடைய சின்ன தங்கச்சின்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். காரணம் அது எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா இருக்கும். எங்களோட வீட்டுல இருக்கிற இந்த சோப்பு, ஷாம்பு, மற்ற பொருளுங்க எல்லாமே அதனோட கண்ட்ரோல்ல தான் அப்பா கொடுத்து வச்சிருந்தாரு. ஏன்னா எங்க அம்மாவோட அது பொறுப்பா கரெக்டா பாத்துக்கோன்ட்டு. அந்த அளவுக்கு அது மேல மதிப்பு, அதுக்கு மேல ஒரு மரியாதை, ஒரு பயமும் வேற அப்பாக்கு இருக்கும். அவரே சொல்லுவாரு, யாருன்னா என்னுடைய சின்ன பொண்ணை பத்தி குறை சொன்னாங்கன்னா
சொல்றவனை வந்து கத்தியத்தே வெட்டிடுவேன் அப்படின்றது போலலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொன்னவரு இன்னைக்கு அவரு சொல்லியும் இந்த மாப்பிள்ளை வேணாமான்னு சொல்லி என்னுடைய தங்கச்சி ஒத்துக்கல. எங்க அம்மாக்கு ஒரே பயம். என்னதான் அது மனசு மாறாம இருந்தாலும் உங்க அப்பா சொல்றத வச்சு அது மனசு மாறிடுமோ? மிலிட்ரிக்கார கல்யாணம் பண்ணீங்கன்னா கேன்டீனுக்கு போலாம். இது இவ்ளோ பணம் இருக்குது, அவ்ளோ பணம் இருக்குதுன்னா இது மனசு மாறிடுமோ? அப்படின்ட்டெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அது மனசு மாறாதும்மா, இல்ல மாறிடுமா? அப்படின்றத கூட நான் யோசிக்கல. நான் யாருக்குமே அட்வைஸ் பண்ற நிலைமையில இல்ல. ஏன்னா என்ன ஒரு வாட்டி என்னுடைய பெரிய தங்கச்சி அம்மாவுடைய புடவை எல்லாமும் சேர்த்து எடுத்ததால, நான் சொன்னதுக்காக என்ன அது ஒரு மாரி பேசிட்டதால, அதுக்கப்புறத்துலேருந்து வீட்ல கூட நான் அவ்வளவா யாருகிட்டயும் அட்டாச் வச்சுக்கிறது இல்ல. அட்வைஸ் பண்றது கிடையாது. அதுபோல என்னுடைய சின்ன தங்கச்சியும் என்னை ஏதாச்சும் சொல்லிடுமோ? மனசு மாறாத அப்படின்னு சொன்னா, உனக்கு என்னான்ட்டு எதனா சொல்லிடுமோன்றதுக்காக, நான் எதையுமே சொல்லல. எங்க அம்மா ரொம்ப அழுவாங்க. டெய்லி சண்டை. அப்பாக்கும், அம்மாக்கும் சண்டை. அதால அது சின்ன தங்கச்சியும் வந்து கோவத்த அடக்கி வச்சிருக்கோம். ஏன்னா, அப்பாவ எதிர்ச்சு கேட்க முடியலன்ட்டுன்னு. அம்மா அழுவும்போதெல்லாம் கஷ்டமா இருக்கும். எனக்கே கூட ஐயோ! இது இல்லாம போயிட்டா கூட மேலா இருக்கும். அம்மா இப்படி அழுவுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள்கிட்ட வேண்டிப்பாங்க. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுன்னா, திருப்பதிக்கு வந்து தாலி கழட்டி போடுறேன் அப்படின்றது போல வேண்டிக்கிட்டாங்க. என்னோட தங்கச்சி என்ன வேண்டிக்கிச்சுன்னா, அப்ப எங்க ஊர்ல தீமிதி திருவிழா நடந்துட்டு இருந்தது. இதே மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சிட்டாங்கன்னா, அடுத்த டைம் தீமிதி திருவிழா நடக்கும்போது நான் நெருப்புல இறங்குறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய தங்கச்சி வேண்டிக்கிச்சு. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய தங்கச்சிக்கு அவங்கள அளவுக்கு அதிகமா பிடிச்சிருக்கு அப்படின்னு. யோசிச்சேன். அப்பா இதுல தடை சொல்றதுக்கு ஏன் ம், ஒண்ணுமே இல்ல. இது ஒண்ணும் லவ் மேரேஜ் கிடையாது. அரேஞ்ச் மேரேஜ் தானே. அதுவும் எப்படியோ சொந்தக்காரங்க மூலியமா யாருக்கோ கூட்டிட்டு வந்தாங்க. இதுக்கு ஏன் இவ்ளோ பிரச்சனை பண்றாரு? இவரு பிடிச்சதுதான் கரெக்ட் அப்படின்றது போல இருக்காங்களே! அப்படின்ட்டெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா எங்க அப்பாவுடைய கோவம் அந்த மாரி. ஒரு நாள் அளவுக்கு அதிகமா சண்டை ஆயிடுச்சு. கிச்சன் உள்ளவே எல்லாருமே இருந்தாங்க. அப்பா, அம்மா, என்னோட சின்ன தங்கச்சியும் அங்கேயே இருந்துச்சு. அன்னைக்கு காலையில என்ன ஆச்சுன்னா, என்னுடைய சின்ன தங்கச்சி தான் எங்க வீட்ல இருக்கிறவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே துவைச்சு போடும். எங்க அப்பா அது மட்டும் துவைக்காம வச்சுட்டு, எங்க எல்லாருதுமே துவைச்சு காய போட்டுட்டு இருந்துச்சு. அத பார்த்துட்டு வந்து எங்க அப்பா சண்டை போட்டாங்க. "உனக்கு அவ்ளோ கொழுப்பு ஏறி போச்சா? எங்க வீட்லயே சாப்பிட்டுக்கிட்டு, என்னுடைய ட்ரெஸ்ஸ துவைச்சு போடல." அப்படின்னு சொல்லி அதுல ஸ்டார்ட் ஆனது தான் சண்டை. அப்படியே மதியம் 12, 1 கூட முடிஞ்சு போச்சு. செம சண்டை ஆச்சு. எங்க அம்மா கத்துற சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு. ஆனா என்னால ஹால்ல இருந்து நகர்ந்து கூட முடியல. ஏன்னா அது சின்ன நடைபாதை. அது உள்ள நான் போயிட்டேன்னா, நகர்ந்து போறதுக்கே எனக்கு கால் அகலமா வச்சு நகர்ந்து முடியாது. ஐயோ! என்னான்ட்டு தெரியலையேன்னு. அப்புறம் பார்த்தா அப்பா தூக்கி விசிறி அடிச்சாங்க. கத்தி ஹால்ல வந்து விழுந்துச்சு. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். கத்தி எடுத்து இவரு ஏதோ மிரட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அப்பா தூக்கி விசிறி அடிச்சாங்க. கத்தி ஹால்ல வந்து விழுந்துச்சு. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். கத்தி எடுத்து இவரு ஏதோ மிரட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமும் நம்ம எதுவும் பேசலன்னா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே அங்கங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப நான் அப்பா கிட்ட கேட்டேன். ஏன்பா இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவ்ளோ யோசிக்கிற நீ அப்படின்ட்டு கேட்டேன். இல்லம்மா வேணாம்மா, சும்மா இரு, உனக்கு தெரியாது அதெல்லாம் அப்படின்னாங்க. அப்பா இப்ப வந்துகிற மாப்பிள்ள நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண போறியா இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அவங்களன்னு கேட்டேன். மென்டல் மாதிரி பேசுறியாமா அப்படின்னு. மென்டல் இல்லப்பா சொல்லு அப்படின்றது. அந்த பொண்ணுக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கு தானே பண்ணுவாங்க. லாபமோ நஷ்டமோ கழுத்தை நீட்ட போறது அது, வாழ போறது அது. நீ ஒன்னும் கிடையாது, நான் ஒன்னும் கிடையாது, அம்மா ஒன்னும் கிடையாது. ஓகேவா? எதுவா இருந்தாலும் அது அனுபவிச்சுக்கும். அவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு இருந்தா
நீ என்னதான் வந்து அவங்கள கத்தி எடுத்து வெட்டினாலும் சரி, இவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆகும். இல்ல அது இல்லைன்னு இருந்தா நிச்சயமா இவங்க என்னதான் சண்டை போட்டு உங்ககிட்ட நடத்தினாலும் அது நடக்காது. ஆனா வாழ போறது என்னவோ அவங்க 2 பேரும் தான். அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. நீ ஒன்னு யோசிப்பா. நம்மளுடைய தங்கச்சியோட வாழ்க்கைய தான் நம்ம யோசிக்கணும். ஒரு விஷயம் தெரியுமா? நம்மளோட தங்கச்சிக்கு நாகதோஷம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி இருந்தும் அவங்க இந்த பொண்ணதான் கட்டிப்பான், அது என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க. அவங்க எதையுமே நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கலப்பா. பொண்ணு நல்லா இருந்தா போதும்னு சொல்றாங்க. நான் இதுக்கப்புறம் எதையும் சொல்ல விரும்பல. நீ போய் வாழ போறதில்ல, நம்ம யாரும் வாழ போறதில்ல. கட்டிக்க போறவங்களோட சம்மந்தம் தான்ப்பா வேணும் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு அமைதியாயிட்டேன். அதுக்கப்புறம் கூட எதுவுமே அவங்க பேசல. எல்லோருமே தூங்கி எழுந்த பிறகு டீ டைம்ல யாருமே பேசிக்கல. எல்லாரும் ஒவ்வொரு இடமா தனித்தனியா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப எங்க அப்பா தான் பேச ஸ்டார்ட் பண்ணாரு. கை கால் வராத பொண்ணு என்ன ஒரு கேள்வி கேட்டுடுச்சுன்னு டக்குன்னு நான் திரும்பி பார்த்தேன். ஐயையோ, நமக்கு வச்சுட்டாரு வேட்டு ஏதோ, இன்னைக்கு மறுபடியுமா சண்டை அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த பொண்ணு என்னை கேட்ட கேள்வி எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ ஏன் வாழ போறது அந்த பொண்ணுன்னு சொல்லிடுச்சு. இதுக்கப்புறமும் நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு தடையா இருக்க விரும்பல. லாபமோ நஷ்டமோ எது வந்தாலும் அந்த பொண்ணு தான் அனுபவிச்சுக்கணும். நான் எதுலயுமே தலையிட மாட்டேன். இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் ஒத்துக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ சொல்லுங்க, என்னுடைய கடமையை நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு. அம்மாக்கும் சந்தோஷமா ஆயிடுச்சு. நிச்சயதார்த்தமும் பண்ணி முடிச்சிட்டோம். நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமாலாம் என்ன ஆச்சுன்றத தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.